அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் அதிரடியான முடிவுகளை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுதாகரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியோடு இருந்து சுதாகருக்கு தரமான சம்பவம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை கையகப்படுத்துறதுக்காக சுதாகர் பல திட்டங்களை தேட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட முதல் கட்டமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலை மீட் பண்ணுறாரு. செந்திலை மீட் பண்ணி எப்படியாச்சும் நம்ம அவங்க ஹஸ்பண்ட் கோபியை மீட் பண்ண வைக்கணும். மீட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து கையகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அதோட கட்டமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. கோபிக்கும் அவங்களோட ஒய்ஃப்குள்ளேயும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே செந்தில் வந்து சார் கோபி வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனால் பாக்கியா வந்து ரொம்ப நல்லவங்க, கஷ்டப்பட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபிக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே சுதாகர் என்ன பண்ணாரு, சரி உங்கள் ஃப்ரெண்டு கோபியை வந்து நான் மீட் பண்ணலாமா, அவருக்கு வந்து பிஸ்னஸ் விஷயமா நான் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு க்ளவுட் கிச்சன் வச்சுட்ருக்காருல்ல, அதுக்கு என்னால் முடிஞ்ச சிறிய உதவிகளை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை வந்து நான் நேரில் மீட் பண்ணணும், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்கிறாங்க. செந்திலும் சரிங்க சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எப்படி கூட்டிகிட்டு வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை மீட் பண்ணுறதுக்காக க்ளவுட் கிச்சனுக்கு போகிறாங்க. க்ளவுட் கிச்சனில் நம்ம கோபியை பார்த்து பேசுகிறாங்க. வாடா செந்தில், என்ன ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கோபி கேட்க, இல்லடா செந்தில், இல்லடா கோபி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். நீ அம்மாலாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, எங்களோட சார் வந்து சுதாகர்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க எங்கள் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஹெட்டே அவர் தான். அவர் வந்து உன்னை மீட் பண்ணி பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் சாதாரணமாக மீட் பண்ணவே முடியாது, ஆனால் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் உன்னை வந்து பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோபி வந்து, வாவ், நீ சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது செந்தில். ஆனால் அவர் எதுக்காக என்னை மீட் பண்ணணும், எனக்கு அவர் யாருன்னே தெரியாதில்ல, அவர் ஏன் என்னை மீட் பண்ண ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கோபி கேட்குறாங்க. செந்தில் வந்து, இல்லை உன்னோட க்ளவுட் கிச்சனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறதா அவர் சொன்னார், என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து, சரி நான் கண்டிப்பாக மீட் பண்ண வரேன், எப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டு சொல்லி நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. கண்டிப்பாக கோபி போனார் அப்படின்னா இந்த பிரச்சனையில் கோபியை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அந்த வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம கோபி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.